கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% இ சிகரெட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஆனா ரியல் லைஃப்ல அம்மு அபிராமி சண்டை போடுவாங்களா இல்ல சமாதானம் ஆவாங்களா? சண்டைங்கிறது தேவையில்லை. அவங்க சைடில் அவங்க கரெக்ட். இவர் சொன்ன மாதிரி தான் அவங்க சைடில் அவங்க கரெக்ட். அவங்க பெர்செப்ஷன் சுச்சுவேஷன் எப்படினா இருக்கும்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சமாதானமாக போயிருந்தோம். ஆனால் தேவைப்படுற இடத்துல சண்டை போட நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு வந்து ஜென்ரலாக ராம்காம் ரொம்ப பிடிக்கும், பார்க்க பிடிக்கும். பண்ணணுங்கிறது வந்து எனக்கு இப்போ லவ் மூவி ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது. லைக் ப்ராப்பர் லவ். ஸோ ஒரே பொண்ணுக்காக 2 பேர் சண்டை போட்டாங்க, அதெல்லாம் அந்த சீனே இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் அ காமிங் வாட்டர். கிடா சண்டை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டு நான் சரி ஆடு லைட்டாக சண்டை போடுவாங்க. டம்முன்னு சவுண்ட் பதறிட்டேன். கிடா சண்டை ஓகே. இவங்க 2 பேருக்குள்ள நடுவில் சண்டை போடுறப்போ இவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணலை. இவங்கெல்லாம் வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் ஈச் அதர். கண்டிப்பாக இருக்குது. எனக்கு நீலாம்பரி மாதிரி ஒரு கேரக்டர் வந்துருச்சுன்னா, ஆமாம், எனக்கு ஒரு ஃபீமேல் ஆன்டாகனிஸ்ட் லைக் பர்பஸ்ஃபுல் பயங்கர வில்லியான ஃபீமேல் ஆன்டாகனிஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரசிச்சு கொஞ்சம் வில்லியா பாருங்களேன். ஆனால் பாருங்களேன், ஐயோ ஐ லவ் ஃபஹத் ஃபாசில். எஸ்ஜே சூர்யா சார். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஓகே, டீசர்ல பாக்குறப்போ நிறைய வன்முறை காட்சிகள், ஃபைட் சீன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் போதை விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுற்றி நடக்குது. இதெல்லாம் இப்போ கரண்ட்ல இருக்கிறதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அது ஒன்லி ஃபார் மூவிக்காக மட்டும்தான் டைரக்டர் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி இந்த கரண்ட் சினாரியோவில் யாருக்குமே இளைஞருக்கு அந்த மாதிரி எதுவுமே இப்போ ஸோ ஒன்லி ஃபார் மூவி. யாருமே அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. இட்ஸ் ரிக்வஸ்ட் ஃபார் மீ. யாருமே ஃபாலோ பண்ண கூடாது. இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் ஒன்லி மூவி பர்பஸ். அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது. அதனால டைரக்டர் அது தெளிவாக சொல்லியிருக்கா. Not for public using. ஒரு செக்மெண்ட் தான் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போதான் உங்கள்கிட்ட தான் லாஸ்ட் வந்து இப்போ உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு. ஓகே, மதுரை சம்மந்தப்பட்டதுனால மதுரையில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன? மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் பரோட்டா. உங்களுக்கு? பன் பரோட்டா. சார் உங்களுக்கு? எனக்கு மீனாட்சி அம்மன், அப்புறம் மதுரை மக்கள் எல்லாருமே பிடிக்கும். அப்புறம் ஓல் தமிழ்நாடு மக்கள், அப்புறம் கேரளா, பேன் வேர்ல்ட் எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். ஓகே, மதுரைன்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு வர்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஃபஸ்ட்டு. பருத்திப்பால் கூழ், அது அங்கே தான் முதல்ல சாப்பிட்டோம். அது சாப்பிட்றதுக்கே 2-3 கிலோமீட்டர் போயிடும் டெய்லி. பருத்திப்பால் கூழ் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்களா? ஆனால் அது ப்ரோட்டீன் ஃபுட்டு தானே. இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி சொல்ல தெரியல. ஆனால் இந்த படத்தில் வந்து இவங்க ரொம்ப டீம் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போது இவங்கெல்லாம் ஒரு 3.5 years ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படத்துக்காக ஒரு 1 year இருந்தேன். பட் அந்த 1 year இருந்தாலுமே சார் டைரக்டர் மேட் ஷூர் தட் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரியும். நான் இப்போ அந்த அந்த சீனில் வந்து எங்களுக்கு மெயின் ஆக்டர்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஈவன் பேக்ரவுண்டில் ஒரு ஆக்டர் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மூட் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ஹி மேட் ஷூர் இட்ஸ் அ கொலாபரேட்டிவாக. சினிமாஸ் அ கொலாபரேட்டிவ் மீடியமில். ஸோ அதை வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக வந்து இருந்தாங்க இந்த டீம். ஸோ மேபி தட் இஸ் ஒன் திங் தட் சிக்னிஃபிகண்ட்டாக நான் நோட் பண்ணேன். மற்றபடி என்ன, லைக் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் டீம் தான். ரொம்பவே எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. யாரையும் விட்டு கொடுத்ததில்ல. செட்டில் ஒர்க் பண்ணுறோம் இந்த படத்துக்காக அப்படின்றத வந்து ரொம்ப மைண்ட் செட்டோட பண்ண ஒரு டீம். ஓகே, 2 இது சப்ஜெக்டும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பண்ண படங்கள்லேருந்து ரூரலும் பண்ணியிருக்கீங்க, அர்பன் சைடும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எது பர்டிகுலராக இந்த மாதிரி கண்டென்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிங்க? ரூரல் சைடா இல்லை அர்பன் சைடா? அப்படி என்னால் சொல்ல முடியல. எனக்கு கதை தான் முக்கியம். அந்த கதை நல்லா இருக்கா, அதில் என் கதாபாத்திரம் நல்லா இருக்காங்கிறது மட்டும்தான் நான் பார்ப்பேன். என்ன லாங்குவேஜ், என்னோட கேரக்டரோட டியூரேஷன் எவ்வளோ, என்ன மாதிரி கேரக்டர், அது எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். என்னோட பிரின்சிபல்ஸ்குள்ளே கதை நல்லா இருந்து கதாபாத்திரம் நல்லா இருந்தால் அது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். படம் ஜனவரி ரிலீஸ்ன்னு போட்டிருக்கீங்க. எப்போ ரிலீஸ் ஆகும்? இப்போ 30th January தான் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. மேபி இந்த சுச்சுவேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகினா அது ப்ரீபோன் ஆக வாய்ப்பு இருக்குது. முன்னாடி டைமில் ரிலீஸ்.
ஏன்னா ஜனநாயக படம் வேற ரிலீஸ்லேருந்து போஸ்ட் எஸ் பண்ணிடுச்சு. அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்மளோட பிளானிங் இருக்கும். இந்த படத்துல கிடா சண்டை இருக்கு, ஆனா ரியல் லைஃப்ல அம்மு அபிராமி சண்டை போடுவாங்களா இல்ல சமாதானம் ஆவாங்களா? சின்ன வயசில் மெச்சூரிட்டி இல்லாதப்போ எல்லாத்துக்கும் கத்தி நம்ம பாயிண்ட்டை வந்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும். ஏன்னா இப்போ ஏஜ் ஆகி மெச்சூரிட்டி ஆகும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது சண்டைங்கிறது தேவையில்லை. அவங்க சைடில் அவங்க கரெக்ட், இவர் சொன்ன மாதிரி தான் அவங்க சைடில் அவங்க கரெக்ட், அவங்க பெர்செப்ஷன் சுச்சுவேஷன் எப்படினா இருக்கும்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சமாதானமாக போயிடணும். சண்டை வேணாம், நம்ம சமாதானமாகவே போயிடலாம். ஆனால் தேவைப்படுற இடத்துல சண்டை போட நான் ரெடியாக இருக்கேன். ஸ்க்ரீன்ல இன்டென்ஸ் சீன்ஸ் பண்ணும்போது கட்னு சொன்னதும் நீங்க ஃபன் மூடுக்கு உடனே போயிருவீங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன் த மூவி அண்ட் த டைரக்டர். இப்போது கண்ணகின்னு ஒரு படம் பண்ணேன், அதில் வந்து இன்டென்ஸான சீன் பண்ணிவிட்டு கட் சொன்னதுக்கப்புறமா என்னால் அதுலேருந்து வெளியிலே வர முடியல. நான் ஒரு 2 hours அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த டைரக்டருக்கு நான் உண்மையாக அந்த கேரக்டர் கலை அப்பாவோட ஃபியூனரல் அதை உண்மையாக நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளிசரின் யூஸ் பண்ணாமல் பண்ணணுங்கிறது தான் கோராக இருந்து நான் நானே எமோஷனல் மேனிப்புலேஷன்லாம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ரியலாக போகும்போது அப்படி நடக்கும். பட் சில டைம் வந்து நமக்கு அது ரெக்வயர்டு இருக்காது. அந்த டைரக்டர் வந்து ஓகே நீங்கள் பண்ணிவிடுங்க போதும்னா எவ்வளோ முடியுமோ அந்த ரியலிசமில் இருந்துட்டு கட் சொன்னதுக்கப்புறம் வெளியில் வந்துடுவேன். ஸோ அது டைரக்டரோட அவர் எப்படி எதிர்பார்க்குறாரோ அந்த மாதிரி தான் இருப்பேன். ஓகே, எந்த ஜானர் படங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும் இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கும் பிடிக்கும்? லைக் ஆக்ஷன் கலந்த மூவிஸா இல்லை லவ் ராம்காம் மூவிஸா? எனக்கு வந்து ஜென்ரலாக ராம்காம் ரொம்ப பிடிக்கும், பார்க்க பிடிக்கும். அண்ட் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு இப்போ லவ் மூவி ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது. லைக் ப்ராப்பர் லவ், அந்த காதலும் கடந்து போகும், அப்புறம் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங், அந்த மாதிரிலாம் அந்த டைமில் ஒரு படங்கள் வந்துட்டு இருந்ததில்ல. அந்த மாதிரி இப்போ மேபி எழுதுனா ஐல் பி வெரி ஹாப்பி டு டூ. உங்கள் கேரக்டர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஃபைட்டில் ஸ்பார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க கேரக்டர் நடுவில் நீங்கள் ஒரு ஃபயராக இருக்குமா இல்லை காம் பண்ணுற மாதிரி வாட்டராக இருக்குமா? காமிங் வாட்டர் தான். அண்ட் என்னால் அவங்களுக்குள்ள ஸ்பார்க்லாம் வராது. சேச்சா அது டோட்டல் அதான் நான் சொல்கிறேன். இந்த கதை வந்து ஜெனரிக்காகவே போகாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இது டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே பொண்ணுக்காக 2 பேர் சண்டை போட்டாங்க, அதெல்லாம் அந்த சீனே இல்லை. இது டோட்டலாக வேறு. உண்மையான ஹீரோ வந்து அவங்க தான், கெடா அவங்க தான் வந்து உண்மையான ஹீரோஸ் ஆஃப் த மூவி. நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரியும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் அ காமிங் வாட்டர். கிடா சண்டை பார்த்துருக்கீங்களா அங்கே மாதிரி? இல்லை, நம்ம ஷூட்டில் தான் பார்த்தேன், பதறிட்டேன் நான். என்னாலலாம் பார்க்க அப்போ போதும்ப்பா நேரில் பார்க்கல அப்படின்னு சவுண்டெல்லாம் கேட்டு நான் சரி ஆடு லைட்டாக சண்டை போடுவாங்க, டம்முன்னு சவுண்ட் பதறிட்டேன். எனக்கு நிஜமாக பயந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்போ தான் எவ்வளோ இன்டென்ஸ் இது ஆக்சுவலி இதோட வெயிட்டேஜே எனக்கு புரிஞ்சுது அப்போ தான். கிடா சண்டை ஓகே, இவங்க 2 பேருக்குள்ள நடுவில் சண்டை போடுறப்போ இவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணலை. இவங்கெல்லாம் வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் ஈச் அதர். 2 பேருமே ஈக்குவலாக 2 பேரை வந்து சப்போர்ட் பண்ணிப்பாங்க. எங்கேயுமே வந்து அந்த ஒரு இது இருக்காது, ஓ நான் ஹீரோ நீ இல்லை, அதெல்லாம் இல்லை. இந்த கதைக்கு நான் இந்த கேரக்டர். ஸோ இவர் கார்த்தி, இவர் ராமர், நான் அந்த 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 இடத்துல வந்து they'll be supporting each other. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல் குவாலிட்டி. 2 பேருமே பார்த்ததும் முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்க அப்படிதான் இருந்திருக்கு. கிடையாது, ஆனால் they are all very friendly. இல்லை டீசர் ஆமாம். அது செட்டிலெல்லாம் இவங்க டோட்டலாக வேற மாதிரி. இவங்க மூஞ்சில கூட முழிச்சிக்க மாட்டாங்க 2 பேரும். படம் பார்க்க பிடிச்சதுக்கப்புறம் they both are like very friendly. என்னையா பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் such amazing actors. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் போகிறப்போ உங்களோட டைரக்ஷன் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் வந்தப்போ அதான் நான் ரொம்ப க்ளூலெஸ்ஸாக தான் வந்தேன். ஏன்னா இவங்க ஒர்க்கிங் ஸ்டைலே டோட்டலாக டிஃப்ரெண்ட். நான் யூஸ்வலாக ஒர்க் பண்ண மாதிரியான ஒர்க்கிங் ஸ்டைல் இல்லை. ஸோ எனக்கு அதை அடாப்ட் பண்ணி, ஏன்னா நான் அப்போ பேக் டு பேக் ஷூட் முடிச்சுட்டு நம்ம படம் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது அந்த ஸ்டைலில் வந்து. அதை அடாப்ட் பண்ணிக்க எனக்கு ஆக்சுவலி 1 day எடுத்து. சார் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த 1 day ஷூட்க்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ நம்ம டீம் வந்து இப்போ இப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த நம்ம டீமுக்கு அடாப்ட் ஆகி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட் வாஸ் வெரி ஈஸி. உங்களுக்குன்னு ஏதாவது ட்ரீம் ரோல், இமேஜினேஷன், நம்ம இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எனக்கு நீலாம்பரி மாதிரி ஒரு கேரக்டர் வந்துருச்சுன்னா, நீலாம்பரி கேரக்டர், ஆமா, எனக்கு ஒரு ஃபீமேல் ஆன்டாகனிஸ்ட், லைக் பர்பஸ்ஃபுல் பயங்கர வில்லியான ஃபீமேல் ஆன்டாகனிஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா நீங்க நீலாம்பரி ஆக்ட் பண்ணாலும் ஆடியன்ஸ் வந்து உங்களை அந்த கிரஷ் மெட்டீரியல் மாதிரி தான் பார்ப்பாங்களே. ஹாப்பி. ஆனா அங்கதான் ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். படையப்பாளையே நீலாம்பரி கேரக்டர் அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தாங்க நம்ம மக்கள். ரசிச்சு கொஞ்சம் வில்லியா பாருங்களேன். ஆனா பாருங்களேன், ஆனா நீங்க வில்லி கேரக்டருக்கு அவங்க ஏத்துப்பாங்களா? வில்லி கேரக்டர் தெரியல. ஆனா ஒரு ஆக்டரா நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ஸ்வீட்டா, டேம் ஸ்டில் இன் டிஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் யாரோ வந்து என்னை காப்பாத்துற மாதிரி. எனக்கு போதும், எனக்கு யாரையாவது காப்பாற்றணும், நான் யாரையாவது அழிக்கணும், அந்த மாதிரி.
சரி, வில்லிக்கு ஈக்குவலா ஹீரோ யாரா இருக்குன்னு நினைக்கீங்க? அப்படிலாம் இல்லையா? இவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஹத் ஃபாசில். ஓ, பப்பா. ஐயோ, ஐ லவ் ஃபஹத் ஃபாசில். வேற யாரு? எஸ்ஜே சூர்யா சார். கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கீங்க 2 கேரக்டர். கொஞ்சம் நம்ம போய் நிக்கிறதுக்கு நம்ம பயப்படணும். இவங்க முன்னாடி நம்ம வந்து கேவலமா நடிச்சிட்டோம்னா அந்த மாதிரி பெர்ஃபார்மிங் ஆக்டர் யாரா இருந்தாலும் ஐ வுட் லவ் டு. நீங்க ஹீரோயின் கூட அந்த லவ் மூட் ஜானர் ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கிறத விட வில்லன் கூட இருக்கிறதா அதிகம். அந்த சீன்ஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. வில்லன் கூட ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை, வில்லனுக்குள்ள ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஹீரோயின் கூட தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரச்சனை. ஹீரோ கூட ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் இவர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த சைடு நான் கொஞ்சம் வீக்கு, ஆனால் இவர் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அவரு எப்படின்னா போய் கார் முன்னாடி நில்லுங்க, கார் வந்து இடிக்கும், ஓகே சார் அப்படின்னு போய் நின்றுவாரு. மாடியிலேருந்து குதிங்க, ஆனால் சப்போர்ட் இல்லை, ஓகே சார் அப்படின்னு வச்சுருவாரு. ஹீரோயின் முன்னாடி சும்மா ஒரு ரொமான்டிக் லுக் விடுங்க, ஐயோ சார் நான் வரல சார் அப்படின்னு. யா, ரொம்ப ஷை. ஷி இஸ் வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஜென்டில், பக்கா ஜென்டில்மேன் மெட்டீரியல். சரியா? ஸோ அதனால இந்த ரொமான்டிக் சீன்லாம் பண்ணணும்னா நடுங்க ஆரம்பிச்சிடாரு. அப்படியே போய் ப்ரீத் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவார். நல்லா ஃபன் பண்ணிருப்பேன். நான் சும்மா சொல்லலை, ஷார்ட் ரெடினா காணாமல் போயிடுவார். நானும் அசார் மாஸ்டர் லவ் சாங்கில் வந்து ஆப்வியஸ்லி ரொமான்டிக்காக சீக்வன்சஸ் இருக்கும்ல, எங்கே நம்ம ஹீரோவை காணும்னா மரத்துக்கு போய்ட்டு ப்ரீத் பண்ணிருப்பாரு. ஜி வாங்க ஜி பார்த்துக்கலாம். நான் வந்து குழந்தை சொல்லுவேன், 1 more போகணுமா, இல்லை வேணாம், அப்போ ஒழுங்காக பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட். ஆனால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். பார்த்தா அப்படி தெரியாது கேமராவில். பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாம் சொல்கிற விஷயங்கள் அந்த கதைக்கு மட்டும்தான் தேவையான விஷயத்த வச்சுருக்காங்க. அது போதைப் பொருளாக இருக்கட்டும், அந்த வன்முறை காட்சிகள் ரியல் லைஃப்பில் ஊக்குவிக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறது கரெக்டு தானே? ரியல் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் போட்டு, பர்ஃபெக்டான ஃபுட்டு போட்டு, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபைனல். மற்றபடி எதுவும் ஃபிலிமுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களை எதுவும் ஃபாலோ பண்ணாத, நீங்கள் கரெக்டாக உடம்பு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட கேரக்டர் ஆடியன்ஸு உள்ளப்போ உங்களோட கேரக்டரை பார்த்துட்டு வெளியே எந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஜாக்கியில் வந்து மீனுன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். கதைக்கு தேவைப்படுற ஒரு கேரக்டர் தான். சும்மா ஒரு லவ் ஸ்டோரி, லவ் இருக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட கேரக்டர் மீனாட்சி கிடையாது. உண்மையிலே ஹீரோவோட ஒரு சப்போர்ட்டிவாக நல்ல அழகான ஒரு கேரக்டர். அதை தாண்டி இந்த படம் வந்து இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்ம வந்து டீசர் பார்த்துட்டு நம்ம வெறும் இது ஒரு ஃபைட் பேஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பக்கா கமர்ஷியலான மூவி. நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஈகோ, துரோகம், ஜோக்ஸ், காமெடிஸ், அவ்வளவும் ஃபுல் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக எல்லாமே வந்து அந்த கதையோட ஒன்றி ரொம்ப அழகாக வந்து எழுதியிருந்தாங்க. அது ரொம்பவே கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு புது டேக்அவேயாக இருக்கும். நம்மளோட மதுரையோட ஒரு பார்க்காத சைடு, ஒரு நல்ல கல்ச்சுரல் சைடு வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும் படம் பார்க்குறது. கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே. கண்டிப்பாக ஜாக்கின்ற டைட்டில் வச்சு கிடா சண்டையை மையப்படுத்தின இந்த படம் ஆடியன்ஸுக்கு ஒரு கிடா விருந்தாக தான் இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்கிறது நீங்கள் சொன்னதை வச்சு தெரியுது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றியடை எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் காலை செய்தி. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுங்க. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.